அடியார்கள் என்றவங்க ரெண்டு வகைப்படுவாங்க. அடியார்கள்னால் சிவன் அடியார்கள்னு பேர். இந்த சிவன் அடியார்கள்னால் நாயன்மார்கள்னு பேர். இந்த நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஆழ்வார்கள் யாருமே குடும்பம் குழந்தை குட்டின்னு வச்சுக்கின்னு இறைவனை மறந்து ஏதோ ஒரு நேரம் பண்ணி மீதி நேரம் வீட்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமானவங்க, அற்புதமான பாடல்களை இறைவன் மேலே பாடியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார்களுக்கு பெருமாளே கடவுள், அடியார்களுக்கு சிவமே கடவுள். இப்போது கடவுளில் இந்த வேற்றுமை இவங்க ஆழ்வார்களுடைய மனசுலையும் அடியார்களுடைய மனசுலையும் இருந்ததை தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. கடவுள் ஒரே பொருள் தான், அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மனம் இது தான் கடவுள்னு எடுத்துக்கிச்சு. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, பெருமாளையே பாடி புகழ்ந்து தள்ளினாங்க. 4000 பிரபந்தம்னு பாடினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாட்டு இல்லை, ஏதோ 5 பாட்டு 10 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கில் பாடி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லாம் சாதாரண வாழ்க்கை வாழ தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களும் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களும் சாதாரணமான ஆளும் கிடையாது. ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி ஊடு அதெல்லாம் வச்சுக்கின்னு வாழலை. ஆழ்வார்கள் இறைவன் தான் வாழ்க்கையே நாக்கிக்கணுங்க. அப்பூதி அடிகள்னுட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனிதன் ஒரு 10 ரூபா தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாவே அவன் திருப்பி கொடுக்கலன்னா 1000 திட்டு திட்டிடுறோம் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பாகுது. இந்த அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசர் மேலே பக்தி. ஆனால் திருநாவுக்கரசர் அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய பாடல், அவருடைய புகழ், அதை கேட்டு அவருடைய பேரில் உணவகம், தண்ணீர் பந்தல், பல நல்ல காரியங்களை அவர் செய்துன்னு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு இருந்தால் கூட அவருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாத ஒரு மகான் மேலே அந்த அளவுக்கு செலவு பண்ணி பெரிய செல்வந்தன் அந்த செல்வங்களை அந்த சிவனடியாருக்காக செலவு பண்ணுறதுக்காக அத்தனை கூடங்கள் கட்டி வச்சார் அப்பூதி அடிகள். அவருடைய பிள்ளைக்கு பார்க்காத ஒரு மகானுடைய பேரை திருநாவுக்கரசர்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி 2 பேரும் யாரும் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்கன்னு பேசுனவே அது முட்டாள்தானம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 2 வர்க்கமும் அந்த இறைவனை சேர்றதுக்கு தான் பாடுபட்டாங்க. யாரும் அவங்க வாழறதுக்கு பாடுபடல. ஆழ்வார்கள் ஒன்றும் தாழ்ந்தவங்க இல்லை, நாயன்மார்கள் உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சமமானவங்க. 2 பேரும் 2 கடவுளை வழிபட்டு கடவுளோடு கலந்தவங்க அவங்க. அதனால 2 பேருமே அற்புதமானவங்க சார். அவதாரங்கள் அப்போ புராண காலங்களில் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் கதைகளில். திருமால் அப்படின்னா 10 அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் சிவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள், நிறைய பெயர்கள் இருக்கு. முருகன் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அவதாரங்கள், எங்கெங்க அவர் இடம்பெயர்த்து இருக்காருன்ற கூட நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறதும் கிடையாது, நடக்குமான்னு யோசிக்கிறது கூட கிடையாது. இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு என்ன காரணம்? யாருமே கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்ததே கிடையாது. மனுஷன் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான். எந்த கடவுளும் இங்க அவதாரம் எடுக்காது. மனுஷ மகான்கள் இருக்கிறானே அவன் அந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் அவதாரம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்றது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அது ஒவ்வொரு காலத்திலையும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை. அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணுடைய ரூபத்தில் எடுத்தான். ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தினான். கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான்? ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமாக மாறி செயல்களை புரிஞ்சான். இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான்
கடவுளினுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்தது கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு கன்செப்ட்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது ஏன் அவதாரம் எடுத்து ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? தேவையில்லாதது. இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது. அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. கடவுள் எங்கன்னா வந்து சூரசம்ஹாரம் பண்றாரா? மனுஷன் தானே பண்ணிங்கிறான். மனுஷன் மனப்பக்குவம் வர்றதுக்காக, தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செய்தலன்னா ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது. அதனால அதெல்லாம் செய்து வச்சதால தான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது. இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான், இந்துக்கள்ல இருந்து முஸ்லீமா மாறுறான். இவ்வளவும் வகுத்து வச்ச மாறுறான். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? மொத்தமா போயிருப்பான். அதனால இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க அவங்க. மனுஷன் மனசுல பக்தி உணர்வு தோன்றணும். அதுக்கு என்ன செய்தா இவனுக்கு மனசுல அந்த பக்தி உணர்வு தோன்றும்? அப்போ தெய்வ வடிவங்களை வரைஞ்சான். இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான். இது எல்லாம் மனுஷன்தான், மனுஷனுக்குள்ளந்தான் தெய்வம் செயல் புரியுதே தவிர தனித்து செய்தது இல்லை. அப்போ நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விரதங்கள்லாம் இருக்கும். சிலர் மௌன விரதம் இருக்காங்க, சிலர் சாப்பிடாமலாம் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா? அந்த கடவுள் அந்த சாப்பிடாம இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, இதனால கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனா இத்தனையும் உனக்கு பயன் உண்டு. எப்படி? நீ சாப்பிட 3 வேலையும் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா உன் வயிற்றுல இருக்கிற மிஷினுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. அப்போ அதுக்கு இந்த மௌன விரதம் வந்து அதனுடைய ஓய்வு கொடுக்குது. உன் உடலினுடைய ஆரோக்கியம், நோய் குறையும், ஆரோக்கியமா இருக்கும். இதுக்காக இதெல்லாம் வகுத்து கொடுத்தான் தவிர நீ மௌன விரதம் இருந்தா என்ன, போனா என்ன, இருந்தா என்ன, கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதை தனித்து செய்ய மாட்டான். அதனால கடவுள் பேரை சொல்லி சொன்னாதான் செய்வான். அதனால தான் இதை சொல்றான். இப்போ சாதாரணமான நாளில் சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா? தட்டை போட்டுக்கிறீங்க, போடுறீங்க, சாப்பிட்றீங்க, எடுத்து போட்டு மூடி விட்டு போறீங்க. ஒரு விரத நாளில் என்ன பண்றீங்க? விரத நாட்கள் என்ன பண்றீங்க? அதே சாப்பாடை, செய்த சாப்பாடை ஒரு படையலா போட்டு அதுக்கு தேங்காய் ஒட்டி கற்பூரம் கொளுத்தி இதெல்லாம் பண்றீங்க. ஏன் பண்றீங்க? இது சாமி கும்பிட்ற நாள் அப்படின்னு சொன்னதால செய்யற. இது சாதாரண நாள்னா சாப்பிட்டு போய் நகர. அப்போ இதெல்லாம் வகுத்து கொடுத்தால்தான் மனிதன் வரமுறைக்குள்ள வாழ்வான்னு பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. அப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும்ன்றக்கோ அது கிடைக்கும். தவிர்த்த வேற எதுவுமே நடக்காது. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா மனித நேயம். இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து எல்லாரோட வீட்டு வாசலையும் பாத்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழிபோக்கர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வச்ச காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட ஒரு 2 டேஸ்க்கு மேல இருந்துட்டு ஐயோ எப்ப இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். திண்ணைகள் எதுக்கு வச்சாங்க ஆதியிலன்னா ஜனத்தொகை கம்மி, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கம்மி. இப்போது இங்கே ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊர்லேருந்து தள்ளி போனீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்குது. சுமை தாங்கி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க? அங்கே உட்காந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஒரு வெயிட்டை நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது. அப்போ பாதியில் இளைப்பாறணும். அந்த சுமை தாங்கி கல் இவன் உயரத்துக்கே இருக்கும். அப்போ அதை இறக்கி வச்சுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதை வலிச்சு தலையில் வச்சுப்பான். கீழே போட்டுட்டா தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ டெய்லி 1000 பேர் நடந்துன்னுக்குறான். இவன் எத்தனை வாரத்தை தள்ளிட்டு போயிடுறான். ஆனால் அப்போ ஆள் கிடையாது. அதனால சுமை தாங்கி வச்சாங்க. இப்போ எங்கன்னா சுமை தாங்கி இருக்குதா பார்த்தியா? சுமை தாங்கியெல்லாம் எடுத்துட்டு ரோடு ஆக்கிட்டான். ஏன்னா எல்லாம் வண்டியில் எடுத்துன்னு போயிடுறான். யாரும் தலையில் ஏற்றின்னு தொடுறது இல்லை. வீட்டில் இருக்கிற சாமானியே கை வண்டி வச்சு தள்ளின்னு போய் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு தள்ளி போறாங்க. அப்படிப்பட்ட காலம் இது. அதனால அந்த காலத்துல ஒரு ஊரை விட்டு வரணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும். ராத்திரி ஆயிடும். அவன் எங்க போய் தங்குவான்? அதனால ஒவ்வொரு வீட்லயும் திண்ணைகள் இருந்தது. அந்த திண்ணை மேல போய் நீ உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் உணவு கொடுப்பான். அதுதான் மனித நியாயம். இப்போ திண்ணை மேல போய் படுத்தீங்கன்னா நீ தூங்கிட்டு உன் பாக்கெட்ல நகர்ந்து புடிங்கிற நேரம் எங்க மனித நியாயம்? அதனால அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட முடியாது.
இப்போ சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கிற அளவுக்கு ஒரு கடை கட்டி விட்டுட்டு 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸு. உனக்கு திண்ணை விட்டா அவனுக்கு என்ன வரும் சொல்லுமா? ரொம்ப ப்ராக்டிக்கலா ஆனா உண்மையான பதில். விஷயம் அதுதான்மா உண்மை, இதுதான் உண்மை. அதனால இந்த காலகட்டத்துக்கு அப்போ ஒரு மனுஷன் 1000 ரூபாய் சம்பாதிச்சான். 1000 ரூபாயில் 500 ரூபாய் அவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவான். 200 ரூபாய் இல்லாதவனுக்கு கொடுப்பான். 300 ரூபாய் அவனுடைய சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்பான். இப்போ 500 ரூபாய் சம்பாதிச்சான்னா 10ல் அடுத்து 8 போனால் பிடிங்கிறான். ஒரு குழந்தை கையில் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அந்த 100 ரூபாயை கை மூடிக்கின்னு எடுத்து போனால் தப்பிக்கும். அது விளையாட்டுத்தனமாக பறவைன்னு போச்சுன்னா பிடிங்கின்னு ஓடி போடுறான். ஆமாம், அப்படிப்பட்ட காலத்தில் எங்கே மனித நியாயங்குது? வாயில் இருக்குது மனித நியாயம், நிஜத்தில் இல்லை மனித நியாயம். சொல்லு. ஆனா இப்போ நான் பார்த்தேன் உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க எல்லாருக்காகவும் அழகா ஒரு ஆசிரமம் அமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எப்போ வந்தது? இல்ல சின்னதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நீங்க விஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க? பசியில செத்தவன் நான். பசியில என்னுடைய அம்மாக்கும் என் அப்பாக்கும் சண்டை என் அப்பா பிரித்து என்னை எடுத்துன்னு போய் 4 மாடு மேய்க்க விட்டுட்டாரு. ஊரா மட்டும் வீட்டில் விட்டா நேரத்துக்கு சோறு போடுவாங்களா? இல்லை அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அப்போது பசியினுடைய கொடுமையில் வாடினவன் நான். அந்த பசின்னு என் கண்ணெதிர யாரும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு. ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையாந்துன்னு எனக்கு தெரியும். அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டா பண்ண போட்ட அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா, சாமி அவன் வெளியிருந்து கும்பிட்றதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை, சாமிக்கு போடுறோன்னு நினச்சிக்கின்னு போடும். அப்போ தான் சாமியே அவனுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த உடலை விட்டு சாமி வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது, சாப்பிடணும், அப்புறம் பேசலாம் அப்படின்னு நான். இது என்னுடைய வறுமை காலம். இளமையில் வறுமை அவை சொல்லும், கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடி எதிரானும். அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு. அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஊறிக்கினே இருக்குது. அதனால் நான் பட்ட பசி, நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் கண்ணெதிரும் யார் வந்தாலும் சாப்பாடு விரோதியாக கூட கூட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம். அப்படி தான் நான் போயின்னுக்கிறேன். நல்லதையா. கடவுளை சேவித்தேன், கடவுளை கும்பிட்டேன், கடவுள் எனக்கு நல்ல வழி காட்டினார், கடவுள் என்னை கை விட்டுட்டார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. கடவுள் எந்த மனிதனுக்கும் நல்வழி காட்டுறதும் இல்லை, கடவுள் எந்த மனிதனை அழிக்கிறதும் இல்லை, கடவுளுக்கு அது வேலையும் இல்லை. நம்ம செய்த நன்மை தீமைகள் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையுது. நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போது. போன பிரிவில் எவ்வளோ நன்மைகள் செய்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை. கடவுள் நம்மெல்லாம் நல்லா வாழணும்னு தான் நம்மளை படைத்தான். ஆனால் நம்ம ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பிறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம். கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவாய்க்கர் சொல்கிறாரு. அதனால் சொல்கிறார், பார்த்தது ஏது பார்த்தடில் பார்வை ஊடழிந்திடும். கடவுளை நேராக பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். மகான்கள் இந்த பூமிக்கு வருவாங்க, இறைவனால் அனுப்பப்படுவாங்க. ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. தாய் தந்தவனுடைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில் பிறந்து அவன் துன்பத்திலே விழுந்து இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம். இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம். யோகம்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி. அதை எதுவோ கோயிலுக்கு போனேன், ஒரு 6 மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன், திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆகிட்டேன். இந்த யோக பாதையில் அப்படி இல்லை. மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன், மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன். அதுக்காக தான் இந்த பணம். அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும். ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன். இறைவன் ஒரு பெரும் நெருப்பு, பெரும் சுடர்.
அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, வேற்றுமை கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும். சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும், அந்த மின்னலை பார்த்தாவே கண்ணு போயிடும். ஆனால் அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன். அதை பார்த்தா இந்த கண்ணு நிற்குமா? நிற்காது. அப்போ யாரால் தான் பார்க்க முடியும்? மகானால் மட்டும்தான் பார்க்க முடியும். அது எந்த கண்ணால் பார்க்க முடியும்? நெற்று கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அது மட்டும்தான் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது. அதனால் மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால் இறைவனை பார்க்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. ஆனால் சராசரி மனுஷனால் முடியாது. ஆனால் இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன், பார்த்தேன், பேசினேன்னு ஏதோ பிரமையில் சுற்றின்னு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம், இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். இதை சிவவைக்கர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பார்த்தபோது பார்த்திடில் பார்வை ஊடழிஞ்சிடும், கண்ணு போயிடண்டா அவனுக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு. கூர்த்தனாய் இருப்பரேல் குறிப்பில்லா சிவமதாம் பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்து நீர் பூவுமாய் காயுமாய் பொருந்துவீர் பிறப்பிலே. கடவுளை ஒரு மனிதன் பார்த்துட்டான்னா அவன் எப்படி பார்ப்பான்னா அவன் உலகப்பற்று இல்லாதவனால் அந்த நெற்றிக்கண்ணால் பார்க்க முடியும். அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது. அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. அதனால தான் இந்த 3 பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க, நான் 4வது பாடத்தில் கண்மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம். இதெல்லாம் ஏதோ சும்மா புக்கில் படிச்சுட்டு கொடுக்குறதில்லை. ப்ராக்டிக்கலாக நான் ஒரு 10 வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட 65 வருஷமாக இதை ஆராய்ஞ்சி இது உண்மையா பொய்யா, கடவுள் இருக்குதா இல்லையா, கடவுளுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன். நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்குறது கிடையாது. புக்கை படிச்சுட்டு பாடம் கொடுத்தோம்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது புக்கில் இருக்கிறத நான் சொன்னேன் நான். ஆனால் இந்த பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் யார்கிட்ட உபதேசம் வாங்கினீங்களோ அவங்களை கேளுங்கன்னு சொல்கிறேன். ஏன் சந்தேகத்தோடு பாடம் பண்ணக்கூடாது, தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது. இது உயிர் கலை. உடல் பயிற்சி எப்படி ஒன்றாலும் பண்ணலாம், ஆனால் இது உயிர் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு வைத்தியம் பண்ணுறதுங்க டாக்டர் கிடையாது. அந்த மேலே இருக்கிற டாக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் இதை செய்யறத ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு தான். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணுன்னா என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும். அதுக்கு ஒரு நல்ல குரு வேணும். அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்ம பார்த்தா தான் நம்மளை படைத்தவனையும் பார்க்க முடியும். அதனால தான் ஒரு சபை வண்டியில் எழுதியிருக்கிறான், படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறான். ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடையாளம். உடல் இருந்தால் என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் அண்ணன், என் தம்பின்னு உடல் இருக்கிற அடையாளம் தான் சொல்கிறோம். ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. அது யார், எப்படி இருக்குது, என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது. அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்டே பேசுனேன், எங்கள் அம்மா கிட்டே பேசுனேன், எங்கள் தாத்தா வந்தாருன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பிரம்மை, மன பிரம்மை. அது சாத்தியமில்லாத விஷயம். அந்த உடல் தான் மனிதனுக்கு அடையாளம். அந்த உடலையே நம்பி வாழறீங்க. அந்த உடலை மறங்க, உயிரை நினைங்க. உயிர் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அது மண்ணோட மண்ணாக போக போகுது. ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் ஒரு பிறவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது. அந்த பிறப்பு சரியான வழியாக போய் இறைவங்கிட்ட சேர்க்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த நான் மக்களுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறேன். இது பல கோடி மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 15 கோடி பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. பல ஆயிரம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வெளிநாடுகள்லேருந்து நிறைய சீடர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்துக்கின்னு தான் இருக்கிறாங்க. அந்த 5 வருஷமாக வந்தவங்க அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு மன வலிமை ரொம்ப அவசியம். இதுக்கு மன வலிமை இல்லைன்னா இதை அடைய முடியாது. கூட படிக்காத ஒரு பாமரை மனிதன் நான். ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, யோகத்தினுடைய அனுபவமும் உலகத்தினுடைய அனுபவத்தையும் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லினுக்கிறேன்.
ஆனால் இந்த பதில் இவ்வளோ வேகமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய சீடர்கள் ஊக்கத்தால் தான் இவ்வளோ பதில்கள் சொல்லின்னு இருக்கிறேனே தவிர இதை நானாக பேசுறதில்லை. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட பெருமை எதுவுமே இல்லை. என்னுடைய பெருமைக்கு எல்லா காரணமும் என்னுடைய சீடர்கள் தான், என்னுடைய பக்தர்கள் தான். அவங்க கொடுக்குற ஆர்வம் தான் நான் பேசின்னு இருக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய பேச்சே இல்லை. ஒன்றும் இல்லை, நேற்று சாய் தர்மாவில் சொன்னேன், இது மாதிரி இந்த பணம் பில்டிங் கட்டுறதுக்கு பணம் உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்னு அப்போ சொல்லியிருந்தேன். 27ஆம் தேதி நன்றி சொல்கிறேன்ட்டு. அதை நேற்று நன்றி சொன்னேன். சொல்லி ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்ட உடனே பல போன்கள் வந்துடுச்சு. ஏன் சாமி இப்படி எல்லாம் சொல்லி பேசினார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போனவங்க வந்தது. நாங்கள் அவரை கடவுளாக கொண்டாடின்னுக்கிறோம், அவர் எங்களை கையெழுத்து கும்பிட்றாரு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு முன்ன பின்ன என்கிட்ட யாருமே அனுபவமே கிடையாது. என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு இந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்காங்க. மலேசியாவிலேருந்து ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறான்றத புரிஞ்சது எனக்கு. என்னுடைய முகம் வாடி இருக்குதான், முன்ன மாதிரி இல்லையா, உடம்பை பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்றான். நான் சொன்னேன், என்னப்பா முட்டாள்தனமாக பேசுகிற, அரசியல்வாதிங்க பண்ணுற மாதிரி இருக்கும். நான் செத்து போயிட்டேன்னே என் குடும்பம் பழிக்கும், நீ செத்து போயிட்ட உன் குடும்பம் என்ன ஆகும்? அதனால் அந்த மாதிரி முட்டாள் காரியங்கள்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. பக்தி இருக்கலாம், தவறு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அந்த பக்தி முட்டாள்தனமாக போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். அதனால் இந்த என்னுடைய பேச்சுக்கு, என்னுடைய வேகத்துக்கு, இவ்வளோ இந்த 74 வயசு வரைக்கும் நான் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய பக்தர்களும் என்னுடைய சீடர்கள் தான் சாமி. அதுக்கு முதல் காரணமே. இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன சிறப்புன்னு சொன்னால், வழக்கமாக பௌர்ணமி குருமார்கள் தான் பௌர்ணமி நடத்துவாங்க. இந்த பௌர்ணமி சீடர்களுடைய பௌர்ணமி. கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த எல்லா சிறப்பும் உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய செயல்னால, உங்களுடைய கோரிக்கையினால நடந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா யாருக்கும் வெளியே இருக்கிறோம், ஆசிரமத்தை விட்டு வெளியே இருக்கிறோன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. காரணம் என்ன? அதான் சீடர்களுடைய அந்த ஒற்றுமையும் அந்த ஞானமும். இந்த மாதிரி சீடர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் ஐயாவும் இருப்பார். பழமொழி உண்டு, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதப்பா. ஏன் குடியிருக்கக்கூடாது? கோயிலுன்னு இருந்தால் கெட்டவன் போக மாட்டான், ஆனால் நல்லவங்க 4 பேர் வருவாங்க. அப்போ நல்லவங்க 4 பேர் வரும்போது அந்த நல்ல மூச்சுகளும் நமக்கு கிடைக்கும், நமக்கும் நல்ல சிந்தனைகள்லாம் வரும்னு பெரியவங்க ஊருக்கும் கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆனால் நல்லவங்களே யாரும் இல்லை ஊரில். அந்த கோயிலில் தெய்வம் இருக்குமா? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் மக்களுக்கு சொன்னது. தெய்வத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, தெய்வத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கும்ல. மனுஷனே இல்லாத ஊரில் கோயில் கட்டினாலும் தெய்வம் இருக்குமா? தெய்வமும் இருக்காது. தெய்வமும் யாருக்காக இருக்குதுன்னு சொன்னால், தன்னை உண்மையாக தெய்வம் நம்பி யார் வராங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் தெய்வமும் இருக்கும். தெய்வத்தை வியாபாரமாவோ, தெய்வத்தை ஒரு அடையாளமாவோ, தன்னுடைய வளர்ச்சிக்கு, தன்னுடைய ஆணவத்துக்கு ஒரு அடையாளமாக யாராவது இருக்கணும்னு நினச்சாங்கன்னா, யாராவது பயன்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா, தெய்வம் அந்த இடத்துல நிற்காம விலகி வெளியே போய் நின்றுடும். எங்கன்னா குறி கேட்க போனால் சொல்லுவாங்க, உன் குலதெய்வம் உன் வீட்டுக்கு வரமாட்டேங்குது, உன் வீட்டை விட்டு வெளியே நிற்குது, வாசல்லையே நிற்குது, உள்ளே வரமாட்டேங்குதுன்னுவாங்க. ஏன் உள்ளே வரமாட்டேங்குது? அப்போ என்ன பண்ணால் உள்ளே வரும்? அவரை போய் கேட்டால் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். நீ அதை பண்ணு இதை பண்ணு, தெய்வத்தை உள்ளே வர வைக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் இங்கேருந்தே பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே தெய்வம் வெளியே நிற்குது உள்ளே வரல அப்படின்னு சொன்னால் என்னன்னா, மனம் கெட்டு போச்சுன்னு சொன்னால், நீ கோயிலில் போய் இருந்தாலும் தெய்வம் நமக்கு முகத்தை காட்டாது, முதுகை தான் காட்டும். இன்றைக்கி நிறைய பேர் ஐயா போய் ஊந்து கும்பிடலாம்,
பார்க்குறவனுக்கு வேறுனா ஐயா முகத்தை பார்க்கலாம், ஆனால் ஐயா யாருடைய முகத்தையும் பார்க்காம முதுவை காட்டின்னு தான் உட்காந்துப்பார். வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் நோக்கனாத நோக்கை யாவர் இங்கு நோக்குவார். நோக்கனாத நோக்கு 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 நோக்கிடில். ஒரு பொருள் யாரையுமே பார்க்காம அது பாட்டு உக்காணுக்குதான், அந்த பொருளுக்கு பேர் என்னது? இறைவன். யாரையும் பார்க்க மாட்டேன்னு உக்காணுக்குதான். எப்படி? முதுவை காட்டின்னு உக்காணுக்குதான். அந்த பொருளை முதுவை காட்டின்னு உக்காணுக்கிற அந்த பொருளை உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு வழி தெரியுமா? அந்த வழி என்ன அப்படின்னா, வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால். எப்பா, உன்னோட சொல்லுலையும் உன்னோட செயல்லையும் எப்போ தூய்மையான பக்தி இருக்குதோ அந்த பக்தியால் மட்டும்தான் திரும்பி யார் வந்தாலும் திரும்பி பார்க்காத தெய்வம். ஊரில் யாகம் வளர்த்துவாங்க, ஆயிரக்கணக்கான மந்திரம் உச்சாடனம் பண்ணிக்கின்னு யாகத்தீய ஜெகஜோதியா வளர்ப்பாங்க. அவ்வளோ பேர் மந்திரம் சொன்னால் கூட திரும்பி பார்க்காத தெய்வம் ஒழுக்கமாக இருந்தா, குருவே தெய்வம்னு யார் இருக்கிறாங்களோ அவங்க போய் நின்னால் அது வரைக்கும் முதுவை காட்டியிருந்த தெய்வம் இப்போ என்னை பார்க்கறதுக்கு யாரா வந்துக்கிறான்னு அது முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ தெய்வம் யாரையும் பார்க்கல, யாரை பார்க்குது? சுத்தமான மனம் கொண்டு யார் யார் போகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தெய்வம் திரும்பி பார்க்குது. யார் சொன்னது? சிவவாக்கியர் சொல்கிறாரு. நீ தாண்டா பார்த்துட்டு வர, நீ பார்க்கறதுனால தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும்னு நினைக்காத, கிடைக்கவே கிடைக்காது. நீ பார்க்கறதுனால தெய்வத்தோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. ஆனால் தெய்வத்தோடைய பார்வை உன் மேலே விழுந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உனக்கு கெட்ட காலன்றதே கிடையாது. நீ எடுத்து வைக்கிற ஒரு அடியும் நல்லதே தொட்டதே துளங்கன்னுவாங்க. ஆனால் தெய்வம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் ட்விஸ்ட் இருக்குது. தெய்வம் பார்க்காத வரைக்கும் நம்ம பாட்டு சந்தோஷமாக இருந்திருந்தோம். தெய்வம் பார்த்தா என்ன ஆகும்னா அதுக்கு ஞானிகளோட வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் தெய்வம் பார்த்ததோ அவங்க எல்லாரும் படாத பாடுபட்டிருக்காங்க. என்னயா இது? முன்னதான் சொன்னால் தெய்வம் பார்க்க சந்தோஷமாக இருப்பாங்கண்ணே, தெய்வம் பார்த்தா இப்போ படாத பாடுபடுவேன்னு. அது உண்மை. தெய்வம் யாரை திரும்பி பார்க்கன்னு சொன்னால் இந்த பிறவியே உனக்கு கடைசி பிறவியாக இருக்கும்னு யாரெல்லாம் நோக்குதோ அவங்களுக்கு அந்த கடைசி பிறவியாக மாறிடும். அப்போ இதுதான் கடைசி பிறவியாக மாறுதுன்னு சொன்னால் எத்தனையோ பிறவியாக செஞ்ச வினைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு பிறவிலேயே கொடுத்து இறைவன் முடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பான். அதுக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்? யாரை சாமி சொல்லலாம்? நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம். ஒரு ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீடு ஒரு அடிக்கும். ஹரிச்சந்திரனுக்கு எத்தனையோ பிறவிகள் இருக்குது. அவன் போய் விஸ்வாமித்திர கேட்குறான், நான் எத்தனையோ பிறவி எடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அவன் யாராக இருந்தவன்? மன்னனாக இருந்தவன். அவனுக்கு அப்படி ஒரு ஆசை வர வேண்டியதே இல்லை. இருக்க மன்னனாக இருந்து சந்தோஷமாக இருந்து செத்து போயிடலாம். ஆனால் அவனுக்கு ஏக்கம் இருக்குது, நான் இன்னொரு பிறவி எடுக்க நான் தயாராக இல்லை. இதுவே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லு. அந்த மாதிரி ஆசைப்படாத. அப்புறம் இப்போ பட்டு துணி கட்டிக்கின்னு கிரீடெல்லாம் வச்சு ராஜா மாதிரி கம்பீரமாக இருக்கிற அந்த மாதிரி நீ ஆசைப்பட்டேன்னா நாளைக்கு கோமணம் கட்டுற அளவுக்கு ஒருத்தர் வந்து விட்டுருவான் உன்னை. பரவாயில்ல, நான் எப்பாடுபட்டாலும் இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணதோட விளைவு மன்னனாக இருந்த அரண்மனையில் இருந்தவன் கடைசியில் எங்கே வந்து நின்ட்டான்? சுடுகாட்டில் வந்து நின்ட்டான். நாம் கூட எங்கே இருந்தோம்? அரண்மனை மாதிரி ஆசிரமத்தில் இருந்தோம். இப்போ மண்டபத்தில் வந்து நிற்கிறோம். நாளைக்கு எங்கே போய் நிற்போம் தெரியாது. நாளைக்கு வீதி கூட வரலாம். ஆனால் எங்கே வந்து நின்னாலும் நம்மளுடைய பேச்சும் செயலும் இப்படியே தான் இருக்குமே தவிர அது மாற போகிறதே கிடையாது. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டாரு. நீ ஞான பாதையை தேர்ந்தெடுக்காத, கஷ்டப்படுவ. யாரா ஐயா கூப்பிட்டுருக்காரா? டேய் எதுக்குடா வரீங்க? ஊரெல்லாம் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்ற ஒரு காலகட்டத்தில் யாரும் வராதிங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களோட நிலைமை இருக்கிறத விட மோசமாக போகும். யாராவது சொல்ல முடியுமா? நீ வந்திருப்பா என்னை தேடிக்கின்னு உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன்னு சொல்லக்கூடிய உலகம் இது.
எதுவும் பண்ண முடியாது. யாரோட வாழ்க்கையை யாராலும் மாற்றவே முடியாது. ஆனாலும் ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னும் போது அவனை ஏமாற்ற தயாராக இருப்போம். அப்படியாப்பட்ட உலகத்தில் இங்கே வராதிங்க. இப்போ நீ வேஷ்டி தான் கட்டிங்கிற, நாளைக்கு கோமணம் கட்டுற அளவுக்கு ஆகிடும். ஒருத்தன் கனவு கண்டானா, என்ன கனவு கண்டானா, வேஷ்டி கட்டிக்கின்னு கனவு கண்டானா, இந்த ஆட்சி மாறிச்சுன்னா நான் பழையபடி பேண்ட்டு சட்டோட வாழ்வேன் அப்படின்னு கனவு கண்டானா. அவன் கனவு முடிகிறதுக்குள்ள கட்டின வேஷ்டியும் காணா போயிச்சான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும். ஏன்னு சொன்னால், இறைவன் கணக்கை அவன் தனக்குள்ள ஒருத்தனை சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணானா அந்த பிறவியை சுத்த பிறவியை மாற்றணும். ஏன் அது சுத்தம் இல்லாமல் இருக்குது? எங்கே அந்த அசுத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் கர்மாவில் இருக்குதுப்பா. அம்மா அப்பா செஞ்சது, நான் செஞ்சதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஒரு குடியில் வீழ்ந்துட்டேன். அப்போது அந்த ஆன்மா சுத்தமாக என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு தான் இறைவன் அதை பொறுக்கி எடுப்பான். அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? துவைக்கிற வேலையை பண்ணுவான். துவைக்கும் போது சும்மா இருக்குமா? ஒரு துணி என்ன பண்ணுவோம், அழுகு எவ்வளோ இருக்குதோ அந்த அழுகுக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டு சாத்துவோம். அப்படி தானே சாமி? அழுக்கே ஆகலை என்ன பண்ணுவான்? நம்ம அம்மாவெல்லாம் கல்யாணத்துக்கு போவாங்க, நல்லா பட்டு புடவை கட்டி போவாங்க. அந்த பட்டு புடவை என்ன பண்ணால் துவைக்கவே மாட்டாங்க. அம்மா யாருன்னா தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. ஏன்னா அந்த பட்டு புடவை நேராக கல்யாணத்துக்கு மட்டும்தான் கட்டி போவாங்க. எந்த அழுக்கும் ஆகாது. சேரில் போய் உட்காருவாங்க, திரும்ப வீட்டுக்கு போவாங்க. அது சோப் போட்டெலாம் துவைக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் போட்டு ஒரே அமுக்கி அப்படியே எடுத்து காய வச்சுருவாங்க. என்ன அர்த்தம்? அழுக்கு ஆகலை, அதனால் துவைக்கிற வேலை இல்லை. அழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா துவைக்கிற வேலையும் அதிகமாகிடும். அப்போது நம்மளோட துன்பத்துக்கு காரணம் அழுக்கு ரொம்ப இருக்குது. அதனால் இறைவன் துவைக்கிற வேலையை ரொம்ப வேலை பண்ணுறான். அவன் போட்டு போட 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 நமக்கு வலியும் வேதையும் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கணும்னா, ஏன் இப்படி துவைக்கிறானேன்னு வேதனைப்படக்கூடாது. நான் ரொம்ப சீக்கிரமாக வெளுத்துற போகிறேன் அப்படின்ற அந்த உண்மை புரிஞ்சுதுன்னா இந்த வெளுக்கிறான்ன்ற வேதனை இருக்காது. எப்பவுமே நமக்கு முடிவு தான் தேவை. முடிவு மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் போகிற வழியில் புல்லு தடுத்தாலும் நான் விழ மாட்டேன், முள்ளு குத்துனாலும் விழ மாட்டேன், எதுவும் என்னை தடுக்காது. எது இருந்தால் இலக்கோட முடிவு நமக்கு தெளிவாக இருந்தால் வரக்கூடிய துன்பம் என்னை அசைச்சே பார்க்காது. புரியுதுங்களா?